ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குரூப் 4 2022 நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் பற்றி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நிறைய இன்ஸ்டியூட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாப்பர்ஸுங்களாம் கூட என்னை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே தெரிவிச்சிருந்தீங்க. ஓகேங்களா? சரி, நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அது ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஒரு இது பண்ணி கொஸ்டின் பேப்பர்னுடைய தரம், ஓகேங்களா, எக்ஸாம் எழுதினவங்க, போன வருஷம் எக்ஸாமுக்கான கேப்பு, இந்த வருஷம் எக்ஸாமுக்கான கேப்பு, ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம கம்பேர் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் மட்டும்தான் நடந்தது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இது எல்லாமே வச்சு நம்ம கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு குறைஞ்சி வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஒழிய அதோட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் சில கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த சர்வே, ஓகேங்களா, ஸோ கூகுள் ஃபார்ம் மூலமாக என்ன பண்ணலாம், இந்த சர்வே நம்ம எடுத்தோமா இன்னும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், தெளிவாக நம்மளுக்கான கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம், நல்லா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுல்லாக சர்வே எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை வந்து தயவுசெய்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? நான் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் சும்மா ஒரு 6-7 டீட்டெயில்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, அதில் கேட்டிருக்கிற கேள்விக்கு கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அங்கே கேட்டிருக்கிற கேள்வி எல்லாமே நம்ம ஓவரால் கண்டிப்பாக நல்லா நம்ம என்னது நல்லா அனலைஸ் பண்ணிடலாம். கட் ஆஃப் எவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறது என்ன பண்ணிடலாம், நம்ம 100% அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த சர்வே வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் அங்கே கேட்டிருக்கிற கேள்வி ஒன்று கூட மிஸ் ஆகாமல் பண்ணிடுங்க. அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நான் இதுவரையும் என் வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு யார்ட்டையுமே சொன்னது கிடையாது, லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது கிடையாது. ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே போய் சேரணும். போய் சேர்னா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபில் பண்ணுவாங்க. எல்லோரும் ஃபில் பண்ணால் தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் எந்த குரூப்பில் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் குரூப்பில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்குமே என்னது போய் சேர்ற மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் இது கொடுங்க. ஏன்னா நம்மளுடைய வீடியோ ஆல்ரெடி நல்லா நிறையா ஷேர் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் அதை விட அதிகமாக இதுக்கு ஷேர் கொடுங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஓகேவா? ஸோ இந்த கட் ஆஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் தான் நான் போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ 6200க்கு ஒரு வேக்கன்சிஸ் போட்டிருந்தேன். ஒரு 9000 ப்ளஸ் வந்தால் வேக்கன்சிஸ், அதாவது கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தேன். பாருங்கள், அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ ஜேஏவை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 170 வரும்னு நம்ம சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதுபடி தான் நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணியும் பேசியிருந்தீங்க. ஓகேங்களா? நிறையா இன்ஸ்டியூட்டில் டாப்பரும் கூட ஃபோன் பண்ணி பேசியிருந்தீங்க. ஓகேவா? இருந்தாலும் இதை கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓசியில் வந்து பார்த்திங்கன்னா 170 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். எதுக்குன்னா இந்த 6200 வேக்கன்சிஸ்க்கு நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்சி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 169 வரும். பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 163 வரும்னு சொல்லியிருக்கிறோம். எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 166 வரும். எஸ்சிக்கு வந்து 165 அண்டு எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 164 வரும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஜேஏக்கான கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதே மேபி கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 161 கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறோம். பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 160 கிடைக்கும். பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 154 கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 157, எஸ்சிஓக்கு வந்து பார்த்திங்கன்னா 156 அண்ட் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 155. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் கட் ஆஃபாக அரௌண்ட் இருக்கும். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டெனோவை பொறுத்தவரை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6200 வேகன்சிஸ்க்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டெனோவை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 152 இருக்கும். பிசிஏ அண்ட் பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 150, 151, 151 ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா இருக்கும். அதேமாதிரி பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா 146 இருக்கும். ஓகேவா? எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 148, எஸ்சிஏக்கு வந்து 147, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 145. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 6200க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேஏ டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோவுக்கு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் இது தான். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து உறுதியாகவே சொல்லுவேன். ஓகேவா? இதை கன்ஃபார்ம் பண்ணிடணும் நம்ம. அதுக்காக இந்த கூகுள் ஃபார்ம்னுடைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஒரு 9000 வேகன்சிஸ் 9500 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அழகாக நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9000 வேகன்சிஸ் 9500 வேகன்சிஸ் முடிஞ்சுன்னா ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 168 போன தடவை மாதிரியே 168 வரும். பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 167. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு மார்க் அந்த மாதிரி குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து சொல்லணும் கூகுள் ஃபார்மில் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 162. ஓகேவா? எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 164. இது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9000 எபோவ் வரும்போது இந்த வேகன்சிஸ் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆமாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 164, எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 162 வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ கிடைக்கும். 9500 வேகன்சிஸ்க்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் பற்றி பேசும்போது 9500 வேகன்சிஸ் வந்தால் ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160 கிடைக்கும். அண்ட் பிசி எம்பிசி டிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா 159 போன தடவை மாரியே கிடைக்கும். அதேமாதிரி பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 154 கிடைக்கும். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 156 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்டு எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் 156 இருக்கும். எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 154 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 9500. ஓகே, ஒரு 9000 எப்போ வேகன்சிஸ் போகும்போது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெனோ பேசும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 152 கிடைக்கும். பிசி எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150. ஓகே, 150 கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 145 கிடைக்கும். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 147 கிடைக்கும். வேகன்சிஸ் 9500 போகும்போது. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 147 கிடைக்கும். எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 145 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கேட்டகரினா பிடபிள்யூடி டெஸ்டிடியூடோ எக்ஸ் சர்வீஸ் மேனு. ஓகேங்களா? ஸோ பிடபிள்யூடினா நான் உங்களுக்கு சொன்ன அந்த மார்க்லேருந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 15 மார்க் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 20 to 25 மார்க் 20 மார்க் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து டிடபிள்யூ வந்து கன்ஃபார்மாக 30 மார்க் என்ன பண்ணிக்கோங்க, ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. டிடபிள்யூக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மார்க்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய நேமு கன்ஃபார்மாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக கொடுத்துருங்க. ஸோ நேமு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல். ஓகேங்களா? உங்களுடைய பாலினத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின். ஓகேங்களா? 200க்கு எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போருங்க. அதேமாதிரி இன்னொரு கொஸ்டின் நான் கேட்டிருப்பேன். ஓகேங்களா? இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஓகேங்களா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது 170 ப்ளஸ் யாராவது வாங்கியிருந்தா அது எத்தனை பேர், ஒருத்தர் வாங்கியிருக்கிறாங்க, 2 பேர் வாங்கியிருக்கிறாங்க, 4 பேர் வாங்கியிருக்கிறாங்கன்னு நீ அந்த இடத்துல என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லெவல். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் லெவல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, ஓகேங்களா, மாடரேட்டு, ஓகேவா, டஃப் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காட்டுங்க. அதேமாதிரி ப்ரீவியஸ் இயரோட கஷ்டம் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் ஆப்ஷன் வச்சுருக்கிறேன், அதுக்கும் காட்டிக்கோங்க. ப்ரீவியஸ் இயரோட ஈஸி, ப்ரீவியஸ் அளவுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருக்கு இணையானது அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கிறேன். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியும் காட்டிக்கோங்க. ஓகேங்களா? டிடபிள்யூஆ, பிடபிள்யூடிஆ அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனா. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆப்ஷனில் கேட்டிருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, மறக்காமல் வச்சுருங்க. ஓகேங்களா? அதேமாதிரி உங்களுடைய கம்யூனிட்டியும் நான் கேட்டிருக்கிறேன். ஸோ ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி. ஸோ இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆப்ஷனும் வச்சுருக்கிறேன் நான், அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? ஸோ டைப்பிங் என்ன வச்சுருக்கிறேன், போத் ஐயர் இருக்கிறவங்க மட்டும்தான் டைப்பிங் கிளிக் பண்ணணும். புரியுதுங்களா? டைப்பிங்கில் போத் ஐயர் இருக்கிறவங்க மட்டும்தான் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டைப்பிங் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டெனோ வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் கிளிக் பண்ணுங்கள். எதுவுமே இல்லைனா நோவை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்முடைய டீட்டெயில்ஸு. ஓகேவா? ஸோ ஒன்று விடாமல் கிளிக் பண்ணி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சப்மிட் பண்ணால் நம்ம வந்து அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாக வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ 95% நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.